தலைவா நீங்கள் கொஞ்சம் பின்னாடி வந்துடுங்க தலைவா. வாங்க சார். மொபைல் முன்னாடி வாங்கினேன். சும்மா பப்ளிக் கொடுங்க, சும்மா கொடுங்க. ஏய் கையடிட்டா லாங்க அப்படிங்க வந்து ஜாமே சார் இங்கே பாருங்க. வெயிட் பண்ணுங்க. அடுத்து கொடுங்க. அண்ணா கை மட்டும் காட்டுங்கண்ணே. அப்படியே இருக்குண்ணா. வெற்றி பெற செய்யுங்க. மதுரைக்கு வந்தது மதுரை மக்கள் ரொம்ப அன்பானவங்க, ரொம்ப யோசிச்சு படித்தவங்க, கண்டிப்பாக ரிட்டர்ன் போடுவாங்க நம்பிக்கை. ஓகே. அடுத்து வேற எங்க சார் பிரச்சாரம் பண்ண போறீங்க? இனிமேல் தான் தெரியும். ஃபோனை கொண்டாமா நான் இங்கே கொஞ்சம் தள்ளிங்கண்ணா. ஃபோனை கொடுங்கம்மா. சும்மா உட்கார். இல்லை நீங்கள் உட்காருங்க, நீங்கள் உட்காருங்க. ஓகேண்ணே. பலாண்ணே. என்னோட போட்டு ஜெயிச்சு வந்து வெற்றி மாலையை உங்கள் மாலையில் தான் இருக்கும். கண்டிப்பாக போடுறோம், கண்டிப்பாக போடுறோம். No, no, no.
சொல்லுங்க. சரவணன் இன்னைக்கு பிரச்சாரம் பண்ண வந்திருக்கீங்க. அவர் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? எதனால அவருக்கு பிரச்சாரம் பண்ண வந்திருக்கீங்க? அதாவது மெயினா வந்து நான் என்னுடைய சொந்த ஊரு, இந்த ஊர்ல வந்து என்னுடைய கூட பிறந்த ஒரு சகோதரர் டாக்டர் சரவணன் நினைச்சு அவர் வெற்றி பெறணுங்கிறதுக்காக உண்மையிலேயே நான் இங்க வந்திருக்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா ரெட்டையில வந்து பிரகாசமா வரும். அதுக்கு என்னுடைய ஆசீர்வாதத்தை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். உறுதியாக டாக்டர் சரவணன் வந்து ஜெயிப்பார். ஏன்னா மக்களுக்கு நிறைய நன்மை எல்லாம் செஞ்சிருக்காரு. எல்லாத்துக்கும் ட்ரீட்மெண்ட் இலவசமா பாதி இது பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதனால படிச்சவர், பண்பானவர் வெற்றி பெறுவாங்கிறது. அதாவது எதனாலன்னா இந்த ஊருக்காரு ஒண்ணு மெயின் படிச்சவரு, கண்டிப்பா மக்களுக்கு, ஏழைபாளைகளுக்கு எல்லாத்துக்குமே நல்லது பண்ணக்கூடிய ஒரு நல்ல போது எதை சொல்லி அவரை பத்தி ஓட்டு கேட்டீங்க? மெயினா வந்து அதான் சொல்றேன்ல, அவர் வந்து நீங்க ஜெயிக்க மருத்துவமனை வர்றதுக்கு ரொம்ப முயற்சி எடுப்பாரு. இலவசமா மக்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்ப்பாரு. ஆப்ரேஷன்லாம் இலவசமா பண்ணுவாரு. மதுரைக்காரங்கிற ஒரு பற்றுல கண்டிப்பா மதுரைக்காரங்கெல்லாம் அவருக்கு ஓட்டு போடுவாங்க. நல்ல அசைக்க நம்பிக்கை. ரெண்டுக்கும் சேர்த்து தான். வேற எந்த தொகுதிக்கெல்லாம் போறீங்க? இதுதான் ஃபர்ஸ்ட் நான் மதுரை வருது. அது முத நான் இங்க வர்றது ரொம்ப ஃபர்ஸ்ட். என்னுடைய பிறந்த மண்ணுக்கு வந்து பிரச்சாரம் பண்ண ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடுத்து இல்ல சார், இப்ப ஏற்கனவே இருக்கிற அந்த 5 ஆண்டு கால ஆட்சி சரியா தெரியலையா உங்களுக்கு? இப்ப 3 வருஷமா இப்பதான் பண்ணிருக்காங்க. அது இன்னும் இந்த எலெக்ஷன் முடிஞ்ச கண்டிப்பா மாற்றங்கள் நிறைய வரும். இல்லப்பா, இந்த திமுகவினுடைய ஆட்சி வந்து சாதனைன்னு நினைக்கிறீங்களா, சோதனை நினைச்சனால இப்படி அதிமுக பிரச்சாரத்துக்கு வந்துட்டீங்களான்னு கேட்கிறாரு. இல்ல சாதனை சோதனை சொல்ல முடியாது. எனக்கு வந்து ரெட்டையில சின்ன ஏடிஎம்கே அம்மா இருந்தது, அதுக்கு முன்னால புரட்சித்தலைவர் இருந்தது. இவங்கெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இந்த கட்சி பிடிக்கும். ஏற்கனவே நான் வந்து மருத்துவ